பெட்ரோல் விலை உயரப்போகுதுன்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஏகப்பட்ட பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி நிறுவனத்தினுடைய அக்சஸ் அப்படின்ற மாடல். அதாவது சுசுகியில் அக்சஸ் எவ்வளோ ஃபேமஸான மாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய எலக்ட்ரிக் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. அந்த வண்டி எப்படி இருக்குது, அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு என்ன மாதிரியெல்லாம் இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் கீ அப்படின்னு ஒன்று தேவை கிடையாது. காருக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரிமோட் கீ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பட்டனில் ஒரு பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் க்ரீன் கலரில் ஒரு லைட் சிக்னல் வரும். ஒன்ஸ் அந்த லைட் சிக்னல் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த க்ரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நாபை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ரைட் சைடு திருப்பினீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆன உடனே டிஎஃப்டி டிஸ்பிளே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் சுசுகி லோகோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நாபை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த நாபை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கீழேயே வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா CCS2 அப்படின்ற வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் யூரோப்பில் தான் இந்த பர்டிகுலர் சார்ஜிங் கனெக்டர் பாயிண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்டு இதில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த நாபை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சீட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்டு ஒன்ஸ் சீட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை கையிலே பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவாகவே ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இதில் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஓபிடி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்போர்ட் டயக்னோசிஸ்னுடைய ஓபிடி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக அகலமாக இல்லாமல் ஆழமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பொருள் வைக்கலாம், பட் வந்து ஆழமாக இருக்கிற மாதிரியான டிசைன் வடிவமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கவர் பண்ணியிருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே கீழே வந்து மோட்ரு செட்டப் கொடுத்துருக்காங்க. மோட்ரு வந்து டிரைவ் கனெக்ஷன் போட்டு பின்பக்கம் வந்து வீலுக்கு வந்து கனெக்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பூட் ஸ்பேஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டூல் கிட்டும் கம்பெனி தரப்புலேருந்தே கொடுக்கப்படுது. அண்டு இந்த சார்ஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CCS2 டைப் இல்லைங்களா, இந்த சார்ஜர்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ஃபால்ட்டியாக இருக்குது பேட்ரி, இல்லை சார்ஜ் வந்து ப்ராப்பராக ஏறல அப்படின்னா அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் இருக்குது, டெஸ்ட் பட்டனும் இந்த சார்ஜர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டை வந்து திரும்ப வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த சீட்டை மேல் நோக்கி தூக்குனீங்க அப்படின்னா நின்றுட்டுருக்கிற லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் நார்மலாக ஸ்கூட்டியில் வந்து பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் வந்து லாக் ஆகிக்கும். இப்போ நம்ம கீயை ஆன் பண்ணுறோம். கீயை ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து மீட்ரு வந்து ஆன் ஆகுது. இப்போ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மோட் பட்டன், இன்னொன்று செலக்ட் பட்டனு. இந்த மீட்டரில் நம்மளுடைய பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்டு எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட்டில் உங்களுக்கு லைட்டினுடைய ஹை பீம் லோ பீம் இருக்குது, அண்டு பாஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே கீழே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. அண்டு இதில் ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரைட் சைடு ஹேண்ட் பார் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மவுண்ட்டில் உங்களுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்படியே கீழே ஹசார்ட் பட்டன் இருக்குது. அப்புறம் ரிமோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு கீ போடுற ஒரு போர்ட் இருக்கும். இந்த கீ போர்ட் எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கும். இதில் நீங்கள் சார்ஜ் போட்டு உங்கள் மொபைல் ஃபோனை அங்கனக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீயை நீங்கள் வந்து ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா சீட்டு ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் யாராவது வந்து சீட்டை ஓப்பன் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வண்டியை ஓட்டுறதுக்கு உண்டான கீ கொடுக்க தேவையில்லை. இந்த கீயை கொடுத்தீங்கன்னா அவங்க சீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களால வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ண முடியாது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் ஹூக்கு. இது இல்லாமல் சீட்டு கடியிலையும் ஒரு ஹெல்மெட் ஹூக் வருது. ஸோ இப்போ வண்டியை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இனிஷியல் பிக்கப்பும் வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. அண்டு வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. பட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 72 தான். அதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போக முடியாது.
அதுவும் வந்து ரைடிங் மோட்ஸில் 3 மோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் ஈகோ மோடு, ரைடு ஏ, ரைடு பின்னு இருக்கும். இந்த ரைடு ஏ, ரைடு பியில் போனீங்கன்னா உங்களால் 71 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களால் ஸ்பீடு வந்து போக முடியும். இது நீங்கள் ஈகோ மோடில் போனீங்க அப்படின்னா உங்களால் அந்தளவுக்கு டாப் ஸ்பீடை வந்து டச் பண்ண முடியாது. வெஹிக்கிள் லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ ஏஜ்டு பர்சனாக இருக்கிறவங்க ரூரல் ஏரியாவில் ஓட்டுறதுக்கெலாம் இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாடலில் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபெண்டர், அதாவது இந்த மட்கார்டுன்னு சொல்லக்கூடியது மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 ஃபைபர் அப்படின்ற மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஹிக்கிளினுடைய அந்த மெட்டீரியலை நீங்கள் டச் பண்ணி அதனுடைய இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அது ஹை குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான், பட் அதுலேயும் ட்ரம் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் அதில் வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை எடுத்து திரும்ப பேட்டரிக்கு கொடுக்குற மாதிரி வந்து கம்பெனி தரப்பில் சொல்லப்படுது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3.07 கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் லித்தியம் ஃபெர்ரோபாஸ்பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பஸ்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வீட்டில் போட்டிங்கன்னா 6.25 மணி நேரம் எடுத்துக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டிங்கன்னா 0 to 80 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் வந்து ஏறி முடிச்சிடும். ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 95 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். பேட்டரிக்கு உங்களுக்கு 7 இயர்ஸ் வாரண்டி அல்லது 80,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாரண்டி உண்டு. 4.1 கிலோவாட் இருக்கக்கூடிய ஒரு மோட்டரை ஸ்விங்காம்லேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பின்பக்க வீலுக்கு பெல் டிரைவ் போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான பவர் அவுட்புட்டை லோ பேட்டரியிலையும் கொடுக்கும் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்படுது. அண்டு பர்டிகுலராக இந்த மாடல் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதர்வா சுசுக்கியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சுசுக்கி கஸ்டமராக இருந்தால் 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக சுசுக்கி வாங்க போகிறீங்க அப்படின்னா 7,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அண்ட் இது இல்லாமல் ஓவராலாக 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. பைபேக் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க இந்த EXSக்கு. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சிட்டி ரைடராக இருக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூட் ஆகும். மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.